அடுத்ததாக நம்மளுடைய தொடர்ந்து காமெடி கிங் நம்மளுடைய சரவடி சரவணன் சார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இடையில் நம்ம முதற்கண் தேங்க்ஸு அண்ணே, மேலே வாங்கண்ணே. குணா சார் மேலே வாங்க. இந்த எல்லா புகழும் அவருக்கு தான். நம்ம ஆலத்தூர் குணா சார், பக்கத்தில் அரிய பெருமானூர், எங்கேயும் வெளியில் தேட தேவையில்ல, நம்மளுடைய கெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு கொடுப்போம். வாங்க சார், காமெடி கிங் சார் வாங்க. 2 மணிக்கே வந்துட்டாங்க. அவர் கணக்கு அவர் சொன்னார் இல்லையா, நடிகர்கிட்ட சம்பளம் பேசக்கூடாது, 74 வயசு 500 கோடின்னு. பட் ராத்திரி 8 மணிக்கு வந்தார், இன்னி வரைக்கும் இங்கே நிற்கிறார். பெருசாலாம் எதுவுமே கிடையாது. கொடுங்க வாங்க சார். சார் மேலே வந்து இப்போ நம்ம அரிய பெருமானூர் சார் வந்து விவேக், இவங்க வந்து இப்போ இது எல்லா புகழும் அவங்களுக்கு தான். அடுத்தது நம்ம குணா சார், எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏமா துண்டு எடுமா. நல்ல மியூச்சுவல் சப்போர்ட்டாக இருந்து இந்த எல்இடி வாலாக இருக்கட்டும், ஸ்டேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருந்து சார் இந்த பக்கம் திரும்புங்க சார். நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி. தொடர்ந்து இந்த இனிய வேலையில் நானும் கிங்காங் சார் இந்த பகுதியில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து எப்போவுமே எங்கள் கூடயே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர், மீடியாவில் என் கூட பயணித்து இருக்கிற அன்பு சகோதரர் வேலாயுதம் அவர்களை மேடை கலைக்கின்றோம். சார் ஒரு தம்பி, எப்பயுமே நான் வந்து சேலம், கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் எந்த ஒரு அன்பு தம்பி வந்து நாங்கள் வந்துட்டாலே இவர் வந்து பல ஆண்டு காலம் இவங்களோட பயணிச்சுட்டு இருக்கிறவர்.
கள்ளக்குறிச்சி பக்கம் வந்துட்டாலே வந்து ஃபோன் அடித்து உடனே எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கிறவர். ஷார்ட் ஃபிலிம் நாய்க்கு பண்ணிட்டு இருக்காரு, விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டூடியோ வச்சிருக்காரு, யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு, விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எங்கள் மேலே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் மோடு, என்னுடைய பேச்சை ரசித்து ஒரு ஃபேன் மோடாக வந்தவர் அன்பு தம்பி. அவரோடு சேர்ந்து அன்பு சகோதரர் இவர் நம்ம உதயகுமார் அவர்களை மேடைக்கு வைக்கின்றோம். கள்ளக்குறிச்சி பகுதியில் சார் கல்லை ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காரு. முடியாதவர்களுக்கு ரத்த உதவி, இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காரு உதயகுமார். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எங்களோட வந்து மேடையில் எங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இன்றைக்கி ஃபுல் டே எங்களோட ஸ்பெண்ட் பண்ணார். எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அன்பு தம்பி அவர்கள் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, லோக்கல் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு தான், நம்ம அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பெரிய விஷயம் என்னென்னா கல்லை ட்ரஸ்ட்னு வச்சு பிளட் டொனேஷன், ஏகப்பட்ட பேருக்கு பிளட் டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அன்பு தம்பிக்கு எங்களுடைய விஜய் டிவி டீம் சார்பாகவும் நடிகர் கிங்காங் சார்பாகவும் வெல்டன் ஸ்கூல் சார்பாகவும் நம்ம காஞ்சனா தேவி ஸ்கூல் சார்பாக தம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூப்பா, மேன்மேலும் வளரணும். அடுத்து நம்ம சார்களோட ப்ரோக்ராம். ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஒரு டைரக்டராக முத்திரை பதிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம். நம்மளும் இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமாக சினிமா டைரக்டராக இருக்கிறோம், ஒரு படம் கூட ஹிட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து நடிகர்கள் அமைய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஒரு பெரிய விளம்பரம் போட்டேன் பேப்பரில், புது நடிகர்கள் தேவை, புதிதாக இயக்க போகிறேன் என்னுடைய படத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர்கள் தேர்வு போட்டிருக்கேன். யாராவது ஆடிஷனுக்கு வராங்களான்னு பார்ப்போம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இருக்கிறோம். ஒரு நடிகர் மட்டும் நல்ல நடிகர் கிடைச்சிட்டான். யாருக்கு ஹீரோ சான்ஸ் கேட்டு வந்திருக்க சார்? எனக்கு தான் சார், நான் தான் ஹீரோவா நடிக்கணும். என்னது ஹீரோவா நீ தான் நடிக்கணுமா? அட என்னப்பா என்னோட டைரக்ஷனை பத்தி நீ தெரிஞ்சுக்காம, நான் வந்து ஒரு அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், சிம்பு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரான ஒரு ஆளை பார்த்து நான் ஒரு ஹீரோவா போட்டு எடுக்கலான்னு பார்த்தேன். நீ வந்து சார் என்ன பார்த்தா சிம்பு மாதிரி இருக்குதா? சிம்பு மாதிரியா? நசிங்கி போன சொம்பு மாதிரி இருக்காரு இவரு, சிம்பு மாதிரியா? அட ஏன்பா நீ வர? சார் ஒரு டைரக்டர் நினைச்சா எறும்பு கூட ஹீரோ வாக்கலாம் சார். அடடா சென்டிமெண்டா பேசுறியா? ராஜமௌலி எவ்வளோ பெரிய டைரக்டர், ஆமா ஒரு வச்சு படம் பண்ணல, தம்மா தொண்டு ஈய வச்சே படம் பண்ணிட்டாரு. இவ்வளவு பெரிய ஈயா இருக்காரு, இவரை வச்சு எடுத்துட முடியாது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நல்லா கொசுவா? ஓகே, ஒரு நல்ல கருத்தா பேசுறாப்புல, பரவாயில்லையா? சரி இவரை வச்சு படம் எடுத்துடலாம் கண்டிப்பா. ஆனா நீங்க யாரு என்னன்னு எடுத்த உடனே தெரியாம படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட முடியாது. உன் பயோடேட்டா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படியா? ஆமா. உன் பேர் என்ன? கிங்காங். கிங்காங். நீ என்ன ஊரு, எங்க பிறந்த? ஹாங்காங். ஹாங்காங். பேர் கிங்காங், பிறந்த ஊர் ஹாங்காங். ஆமா நீ எங்க படிச்ச? பேங்காங். பேங்காங். அட்டேங்கப்பா பெரிய ஆளா தான் இருப்பாங்க. ஆமா உங்க அப்பா பேர் என்ன? அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன். ஆமா உங்க அண்ணன் பேர் என்ன? அபிஷேக் பச்சன். ஓ தம்பி பேர் என்ன? தங்கர் பச்சன். அவன் என்ன படிச்சான்? அவன் எங்க பச்சான்? அவன் எங்க படிச்சான்? ஆமா நீ என்ன படிச்ச? ஆனந்த வடம், குமுதம், குங்குமம், 10 காசு குங்குமம், ஏ சந்தனம், 4 நாள் சந்தனம், நான் இங்க என்ன ஊருக்கா கம்பெனி நடத்த வந்திருக்கேன், சந்தனம்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, ஒரு ஜெனரல் நாலேஜ் விஷயமா சில விஷயங்கள்லாம் கேட்கணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா ஜெனரல்? எங்களுக்கு எல்லாம் பாருங்க, இங்க பாருங்க சார், வாழ்க்கையில பொதுவா அறிவு இருக்கணும், அதுல கொஞ்சம் பொது அறிவு இருக்கணும், புரியுதுங்களா? ஆமா, அது எப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். நிறைய இருக்கு சார். என்ன இருக்குது? நிறைய பொது அறிவு. பொது அறிவா? சரி அதை நம்ம கேட்டுருவோம், ஓகேங்களா? பொது அறிவு. சரி, இங்க இருந்து நிலா இருக்குல்ல, நிலா தூரமா அமெரிக்கா நாடு இருக்குல்ல, அமெரிக்கா தூரமா? சார் அமெரிக்கா தான் சார் தூரம். அமெரிக்கா தான் தூரமா? ஆமா. யோ நிலா எங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்குது, எது தூரம்னு கேக்குறேன். ஏங்க ஒரு படிச்ச வாத்தியாரு இது கூட தெரியலங்க. யோ அப்பா வாத்தியார் இப்ப டைரக்டர் ஆயிட்டான். சரி வாத்தியாரு டைரக்டர் ஏதோ ஒண்ணு. ஓகே சார் இது தெரியுதா? என்ன தெரியுது? நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா தெரியுதுல? தெரியுது. அந்த பக்கம் அமெரிக்கா தெரியுதா பாரு. அமெரிக்கா தெரியலையே. அப்ப எது தூரம், அமெரிக்காவா நிலாவா? யோ என்னையா குழப்புற? அமெரிக்கா தான் தூரமா? ஆமா. ஓ கண்ணுக்கு தெரியலையா, அதனால அமெரிக்கா தான் தூரமா? சரி ஓகே, ஜெனரல் நாலேஜ் ஓரளவுக்கு நாலேஜ் அவ்வளவா இருக்காரு. சரி அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். காக்கா எப்படி கத்தும்? காக்கா வாயால தான் கத்தும். இல்லங்க புரியுது. இப்ப இந்த ஊரு காக்கா எப்படி கத்தும்? அதுதான்
கள்ளக்குறிச்சியில ஒரு காக்கா கத்தனா எப்படி கத்தும்? இப்ப பாரு. ம். கா மறுபடியும் செய்யுங்க. கா அடேங்கப்பா, கள்ளக்குறிச்சி காக்கா எப்படி கத்தும்? கா 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 காக்கான்னு கணக்காத. இப்போ மெட்ராஸ்ல ஒரு காக்கா இருக்கு. மெட்ராஸ் காக்கா எப்படி கத்தும்? மட்ராஸ் காக்கா. மெட்ராஸ் காக்கா. நல்லா கேளுங்க. ம். மக்களே நல்லா கவனிங்க. ம். மட்ராஸ் காக்கா கத்துது. இன்னைய காக்கா கத்தவே இல்லை. இன்னைய மெட்ராஸ் காக்கா சத்தம் கேட்கலையா? இன்னைய கேட்கல. ஏங்க ஆ, நம்ம எந்த ஊர்ல இருக்கா? நம்ம இப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஆலத்தூர்ல இருக்கோம். காக்கா எங்க இருக்குது? காக்கா மெட்ராஸ்ல இருக்குது. அங்கிருந்து கத்துனாங்க எப்படியா கேட்கும்? என்ன என்ன பயம்? மக்களே ஓகேவா சொல்லுங்க. கேக்குமா? இந்த வாத்தியார் கிட்ட சொல்லுங்க. இவெல்லாம் ஒரு டைரக்டர். இரியா, இப்ப அடுத்த ஜெனரல் நாலேஜுக்கு போறேன். சரி, இப்போ ஆட்டுக்கறி இருக்குல்ல, ஆட்டுக்கறி சாப்பிடுறோம். ஆ. ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எங்க பார்த்தாலும் அந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. சார், ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் ஒரு கறி எடுத்து ஆ. இப்படியும் ம். அப்படியும் ம். ஆட்டினா அது ஆட்டுக்கறி. அதே கறி எடுத்து ஆணில மாட்டினா அது மாட்டுக்கறி. என்னது? கறியை எடுத்து ஆட்டுனா ஆட்டுக்கறி, ஆணில மாட்டுனா மாட்டுக்கறியா? பயங்கர வித்தியாசமா இருக்கு. சார், சரி, எதுவுமே பண்ணாம தான் அது பன்னிக்கறி. எதுவுமே இருந்தா பன்னிக்கறி. ஓகே, பண்ணாம இருந்தா பன்னிக்கறி. போரு, ரொம்ப அரசியலுக்குலாம் போக வேண்டாம். ஜெனரல் நாலேஜ் தெளிவா இருக்க. சரி, உனக்கு ஒரு நடிப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தலான் இருக்கேன். சார், ஆனா என்னன்னா, வெறும் நடிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல வண்டி ஓட்ட முடியாது. ஆ. எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் இருக்கணும். அதாவது நான் வந்து பாடுவேன், ஆடுவேன், என்ன சொல்றா? ஃபைட் பண்ணுவேன், கிக் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன் சார். அடடா, இந்த மாதிரி தான் ஒரு நடிகை நான் தேடிக்கிட்டு ஏங்க, இருக்கேன். சினிமாக்குள்ள வரணும்னா இதெல்லாம் கத்துக்கிட்டு உள்ள வரணும் சார். அப்படியா? ஆமா. அப்ப எல்லாமே கத்து வச்சிருக்கீங்க. ஆமா, பாட்டுலாம் சும்மா அப்படி கதற விடுவேன். கதற பாட்டு பாடுவீங்க. எவ்வளவு கச்சேரில நான் பாடியிருக்கேன் தெரியுமா? நீங்க பாடுவீங்க. நீங்களாம் பாடுனா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்ட தாண்டி யாரும் உள்ள வர மாட்டாங்க. கேட்ட தாண்டி யாரும் உள்ள வர மாட்டாங்க. சார், ஆ. டைம் ஆகுது சார். லேட் ஆகுது. அவங்க போயிட்டு எல்லா வேலைக்கு இருக்கு. அதனால வந்து இப்ப நான் பாடுறேன். நம்பணுமே. பாட்டு பாடி காட்டுங்க. சார் ஒரு நிமிஷம். ஆமா. நான் வந்து அதிகமான டைம் எடுத்துக்க மாட்டேன். 2 வரியில ம். சூப்பரா பாடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து Ready. உங்க படத்துல 5 பாட்டா 4 பாட்டா? 4 பாட்டு வச்சிருக்கேன். அந்த 4 பாட்டு எனக்கு தான் கொடுப்பீங்க. Okay. அவ்வளவு அருமையா இருக்கு வாய்ஸ். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி 1 2 3 4 ன்னு ஆரம்பிச்சிடுவேன். 1 2 3 4 சொன்னா பாடிடுவாரு. ஓகே. Okay, sir. Ready. நீங்க பாடுறதா வாய்ப்பு கொடுக்க போறேன். ரெடி? 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன அது கும்பிடுறாரு? என்ன கோவிந்தா என்னது? ஹலோ பாடகரே, என்ன செய்றீங்க? சார், ம். ஒரு மனுஷனா இருந்தா கடவுள் பக்தி, தொழில் பக்தி இதெல்லாம் இருக்கணும் சார். அடடா நெஞ்ச தொட்டாப்லையா? ஏன்னா சூப்பர். முதல்ல எனக்கு வாய்ஸ் கொடுக்க போறீங்களே. கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்க போறோம். அதனால சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறேன். ஓகே, சூப்பர். சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்போ பாட்டு பாட சொன்னீங்க. ஆமா. அது ரஜினி படத்துல இருந்து பண்ணுமா, கமல் படத்துல இருந்து பண்ணுமா? சூப்பர்யா, நல்ல கொஸ்டின். எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேனு. அதனால நீ என்ன பண்றப்ப ரஜினி பாட்டே பாடுங்க. சார், 1 2 3 4 சொல்லுங்க. அது வரையா? ரெடி? 1 2 3 4 பாடுங்க. என்ன சத்தம் கேட்கல? என்ன இது முழிக்கிறாரு? பாட்ட பாடியா? சார், இப்போ பாட சொன்னீங்க. ம். பாட்டு இங்கிருந்து அப்படியே வந்து இங்க லாக் ஆயிடுச்சு சார். இங்க யா, அது இளையராஜா இசையிலிருந்து பாடணுமா, இல்ல இசை புயல் ரகுமான் இசையிலிருந்து பாடணுமா? ஓ, நல்ல கொஸ்டின். பரவாயில்ல. ஜெனரல் நாலேஜ் நிறைய வச்சிருக்காப்ல. ரஜினி பாட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ இசைஞானி இளையராஜாவா ரகுமானா? ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால புது பாட்டு ரகுமான் பாடல இருந்து பாடிடுங்க. வெரி குட். எங்க பாடுங்க. இப்போ 1 2 3 4 சொல்லுங்க. மறுபடியும் 1 2 3 ஆமா சார், நீங்க தானே மியூசிக் டைரக்டர். ஆமா. நீங்க தானே டைரக்டர். டைரக்டர். அப்ப நீங்க தானே சொல்லணும். சரி, ஓகே. ரெடி? 1 2 3 4 பாடியா பாப்பா. என்ன? ஹலோ, வாய்ப்பு வேணுமா வேணாமா? பாட்டை பாடுப்பா. சார், பாட்டு வந்துச்சு சார். ம். ஆனா தொண்டையில சிக்கிக்கிச்சு சார். அது என்ன நூடுல்ஸா சிக்கிக்கிச்சு? அது இல்ல சார். இப்போ வைரமுத்து, அதாவது பாட்டு எழுதுறவங்க இருப்பாங்கல்ல. ஆமா, லிரிக்ஸ் ரைட்டர். வைரமுத்து, வாலி, சினேகன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க எழுதின பாட்டுல எந்த பாட்டுல இருந்து? என்னையா ரஜினியா கமலானாரு, இளையராஜாவா ரகுமானாரு, இப்போ வந்து வாலியா வைரம் துவங்குறாரு. சரி, என்றும் வாலிப கவிஞர் வாலியோட பாட்டே பாடு. சீக்கிரம் பாடுப்பா, டைம் ஆகுது. சூப்பர் சார், சூப்பர். இப்போ சொல்லுங்க சார். 1 2 3 மறுபடியும் 1 2 3
சரி ரைட்டு, நான் தான் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். ரெடி 1 2 3 4 ஆரம்பிப்பா. இன்ஸ்டால்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ இன்ஸ்டால்மெண்ட்ல பாட மாட்டேங்கிற. ரைட்டு, ரெடியா இருக்கேன், காதை தீட்டி கொண்டு. சார் இந்த பக்கம் வாங்க. ஓ, அப்பதான் பாடுவீரா? இல்ல வாசிப்படி அது சரியில்லை. சரி பின்ன அதனால கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பாண்டவங்க இல்லை பிரம்மாண்டமாக படம் பண்ணுவார் சங்கர் அவரு டைரக்ஷன் பாடுவார். ஐயோ, இப்போ தனியா வாலின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நம்ம கேள்வி கேட்குறாரு காதுகிட்ட வந்து, கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் மாதிரி இப்போ இருக்கணுமா சங்கர் மாதிரி இருக்கணுமா அப்படின்னு. ஐயோ, நான் தானே டைரக்டர், சரி சங்கர் மாதிரி இருக்கணும். பிரம்மாண்டமான டைரக்டர் சங்கர் படத்துல இருந்து பாடணும். ஆமா, இப்போ சொல்லுங்க என்ன 1 2 3 4 மறுபடியும் சொன்னல இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க வேண்டாம். ரெடி சொல்லுப்பா. நீங்க சொல்லுங்க 1 3 4 ஓகே சொல்லி இங்க 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 1 2 3 4 சொல்லியாச்சுங்க. பாட்ட பாடுங்க. 1 2 3 4 சொல்லிட்டீங்களா? பாட்ட பாடுங்க. பாட்டு வாய்ப்பு வேணுமா இல்லையா? பாட்ட பாடு. ஏன் கோச்சிட்டு போற? ஹலோ தம்பி, இங்க பாருப்பா பாட்டு. அட பாட்டு பாடுப்பா. வாய்ப்பு வேணுமா இல்லையா? 1000 பேர் கியூல நிக்கிறாங்க சார். அடிக்கடிக்கு சந்தேகம் வருது சார். சரி, மனுஷனுக்கு என்ன வேணாலும் வரலாம், ஆனா சந்தேகம் வந்து அது உருப்படாது. ஐயா, அந்த மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சு சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க. வெளிநாட்டுல ஷூட் பண்றாங்களா லண்டன்ல, அந்த பாட்டு வேணுமா இல்ல கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஷூட் பண்றாங்களா அந்த பாட்டு வேணுமா? உன்னை இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்காத. நான் தான் உன்ன பாட்டு பாட சொன்னேன். சரி, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற பாட்டே பாடு. ஆனால் இதுக்கு மேலே எதுவும் டவுட் கேட்ட அவ்வளோதான், காலில் கிடக்கிற கைட்டி தட்டிப்போம், செப்பல் எடுத்து அடிச்சு விடுவோம் சொல்லிவிட்டான். டென்ஷனை கிளப்புறேன். நீ ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறேன். பாடிய பட்டின வாய்ப்பு கேட்கல, வாய்ப்பு கேட்க வந்து நக்கரை பாரு, அது வேணுமா இது வேணுமான்னு. இதுக்கு மேலே பாடுறியா இல்லையா சார்? நான் பாடலான்னு ஒரு நல்ல மூடல் ஒன்று சார். நீங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னோன்னு எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. சரி சார், இதுல ஒரு சந்தேகம் சார். இதுல என்ன சந்தேகம்? இப்ப செருப்பால் அடிப்பீங்களே, ஆமா, அது உங்க கால செருப்பால் அடிப்பீங்களா என் கால செருப்பால்? ஐயோ, என் புத்தியை நானே தான் அடிச்சுக்கணும், அதனால என் செருப்பால தான் அடிச்சுக்கணும். அப்படியா? ஆமா, உன்னையெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்த பாரு, நானே எடுத்து அடிச்சுக்க வேண்டியதுதான். போ சார். ஆள் வந்து இப்ப செருப்பால நீங்களே அடிச்சுக்கிட்டு. ஆமா, என் செப்பலையில அடிச்சுக்கிறேன். ஆமா, அது ரைட்டு கால செருப்பா லெஃப்ட் கால செருப்பா? யோ தபார், ரொம்ப நக்கல். ஆமா, நீ ஆனா எந்த ஜில்லாவுக்கு போனாலும் சரிதான், உன்னை விரட்டி வந்துட்டு அடிப்பாங்க பாரு. நீ எங்க போனாலும் விட மாட்டான் உன்னை. நக்கல் ஆடிஷனுக்கு வந்துட்டு என்ன நக்கல்? என்னையா பின்னாடியே வருவீங்களே? ஆமா, சைக்கிள்ல வரீங்களா நடந்து வரீங்களா? என்னது, சைக்கிள்ல வரீங்களா நடந்து வரீங்களா? எதை கேட்டாலும் ஆளு கேட்டா போடுவாரு. நான் நடந்தே வரேன். படம் பாருங்க, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் 5 மொழியில 300 படங்கள் நடிச்சிருக்காரு. 150 சீரியல். 150 சீரியல். பாருங்க, 1-2 டிவியில வந்தவங்களே 2 படம் நடிச்சவங்களே 7000 ஸ்டேஜ். 7000 ஸ்டேஜ். வா, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு சிம்பிளான மனிதர் அத்தனை பேர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாப்ல. சாயந்தரம் மத்தியானம் 2 மணிக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தாப்ல. அங்கேயே இருக்கிறாப்ல. எந்த வித பந்தாவும் இல்லை, ஆர்ப்பாட்டமும் இல்லை, ஆடம்பரமும் இல்லை. 1-2 நிகழ்ச்சிகள் டிவியில பண்ணவங்களே, ஒரு சில படம் நடிச்சவங்களே காட்டுற பந்தா இருக்குது. அடடா, அளப்பற தாங்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு மத்தியில் ஒரு மக்களின் கலைஞனாக, ஒரு ஜனரஞ்சக மனிதனாக நம்மோடு ஒருவராக இருந்திருக்காரு. அண்ணன் கிங்காங் சார்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருவோம். பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிகமாக போனால் ஃபோட்டோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வந்து இறங்கும் போது 3 தடவை 4 தடவை எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. சரவணன் சார், நான் வரும்போது நீங்கள் அங்கே வந்துடுவீங்களா? கள்ளக்குறிச்சி நான் இறங்கும்போது நீங்கள் அங்கே வந்துடுவீங்களான்னு. சார், நான் இன்னைக்கு ஈவெண்ட்டில் இருக்கிறேன், நான் ஈவெண்ட் முடிய எனக்கு 11 மணி ஆகிடும். நீங்கள் கள்ளக்குறிச்சி போங்க, உங்களை அங்கே காஞ்சனா தேவி ஸ்கூல் சார்பாக உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு இவருக்கு நம்பிக்கை கொடுக்குறேன். இறங்கி பஸ் ஏறின உடனே, டிராவல்ஸில் ஏறின உடனே ஃபோன் அடிக்கிறாரு. அடுத்து பாதி தூரம் வரும்போது ஃபோன் அடிக்கிறாரு. அது ஏசி கோச்சு, சீக்கிரம் வந்துடும், நீங்கள் வந்துடுங்க சாருங்கிறாரு. நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் சார் வந்துடுவாங்க, நீங்கள் ஆனுவல் டே பிஸியில் இருப்பீங்க, ரிசீவ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு வராங்க, எந்த பஸ்ஸில் வராங்க, நீங்கள் நம்பரை மட்டும் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த டிரைவரோட நம்பரை மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. கரெக்டாக டோல்கேட் வரும்போது எனக்கு ஃபோன் அடித்தார். அதுக்கு முன்னாடியே சாரும் இவரோட நண்பர் செந்தில் சாரும் கொண்டு போய் கார் எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போய் ரெடியாக நின்றுட்டாங்க. ஏன்னா இவர் பஸ்ஸை விட்டு இறங்கினா பப்ளிக்கில் 10 பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிறாங்க, வீடியோ எடுக்கணுங்கிறாங்க, பேக்கை திருடிட்டு போயிடுறாங்க, செல்ஃபோனை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. இந்த
ஆமாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டான டைமுக்கு வந்து ரிசீவ் பண்ணி சூப்பரான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு தரமான ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்க வச்சு அவங்க வீட்டிலே கொண்டு போய் தங்கிக்கலான்னாங்க. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த முறையில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அறுசுவை உணவு காலையில் கையோடு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஹோட்டலில் சாப்பிடாம. அதனால் எல்லாமே சிறப்பாக இருந்தது. அதனால் அந்த அன்புக்காக தான் சார் வந்து மதியம் 2 மணிலேருந்து இவ்வளோ நேரம் வந்து மற்ற இடங்கள்லாம் சும்மா ஒரு ஷெட்யூல் ஏறி மேலே ஏறி பேசிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 2 ப்ரைஸை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் இருந்ததுனால தான் இத்தனை ஆண்டுகள் 7000 மேடைகளை பார்த்த ஒரு நபர். நம்மளுடைய அன்புக்காக நம்ம அன்புக்கு அடிமையாயிட்டோம் நம்ம. ஆமாம், நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க, ஒரு கைத்தட்டல் கொடுங்க சார் தயவு செய்து. சார் சொல்ற பாஷையில பார்த்தீங்கன்னா பத்தல கேட்கல. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. சார் சொன்னது போல 8 மணிக்கு ரிசீவ் பண்ண இவங்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் பத்தி சொன்னாங்களே, நிமிஷத்துக்கு குரோர் கணக்கு பட் கலந்துக்கிட்டாங்க. சார் எல்இடி சார் கொஞ்சம் மேலே வாங்க சார். நீங்கள் சொன்னீங்களே இந்த அவங்களுக்கும் ஒரு பொன்னாடி இந்த ஞாபகம் மருதி. அதனால யாராவது பேர் விடுபட்டால் மன்னிக்கவும், எல்லாருக்கும் எங்கள் இதயத்தில் இடம் உண்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டயத்தில் வந்து பண்ணாங்க. இந்த நேரத்தில் 2 ஜாம்பவான்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று எங்கள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கள்ளக்குறிச்சி நியூ கோல்டன் அகாடமி நிறுவனர் பி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். யாராவது பேர் விடுபட்டுச்சுன்னா தயவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க. ஸோ எங்களோட நிகழ்ச்சிகள் வந்து சரவடி சரவணன் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாம், சரவடி சரவணன்கிற யூடியூப் சேனலில் பார்க்கலாம், ஸ்மைல் சரவடிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்கலாம், சரவடி சரவணங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் போய் பார்க்கலாம். எங்களோட அப்டேட்ஸு, எங்களுடைய டெய்லி பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸு எல்லாமே. Get ready for the 9th standard boys. ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி சார். நம்ம பள்ளி வந்து அடுத்தடுத்து இன்னும் இதை விட சிறப்பான நிகழ்ச்சிகள் பண்ணணும். தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. இன்னும் நிறைய கலைஞர்களை நாங்கள் கூப்பிட்டு வரோம். எல்இடிலாம் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. வரும் ஆண்டுகளில் இன்னும் இதை விட நல்லா பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி கூறி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றோம். நன்றி நன்றி நன்றி. அனைத்து பெற்றோர்களும் இதே போன்று உறுதுணையாக இருங்க. இந்த பள்ளிக்கு இந்த பகுதியில் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நம்மளுடைய காஞ்சனாதேவி ஸ்கூல் நிச்சயமாக பொறுப்பெடுத்துக்கும். சாதிக்க போவது உங்களுடைய பிள்ளைகள், சாதிக்க வைப்பது நமது கல்வி நிறுவனம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடுங்க. ரொம்ப பஞ்சு போட்டு நல்லா சிறப்பா பண்ணாங்க. ஒரு நாளுக்கு மேலே ஆயிடுது. அதனால மீண்டும் உங்கள் மூலம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து பிரியாவிடை அளிக்குமாறு கொள்கிறோம். அவர்கள் 100 ஆண்டை கடந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு இது போல கலைகள்லாம் அவங்க யாருடா? How do I? Pange? Huh? Put the song. அது நேற்று, நான் சொல்றது இன்னைக்கு. இந்த சாங் டான்ஸோட வருமா? கேட்கல. டான்ஸோட வரணும்னு கேட்டேன். அதுவே கூப்பிடுறீங்க. கொஞ்சம் பாரு.
மீசக்காரப்பைய ஒரே ஒரு குத்து குத்திட்டு போவோம். மெயின் இந்த ஸ்டெப் தான். ஓகே வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு அட் டைம்ல 2 காலையும் தூக்கிடுங்க. மனசு கொடுத்தவா சிக்குற உதட்ட சுடிக்க வேற சாட்டக்குன்னு திமிர அடக்கவா சிரிக்கு சிறுபில் உருக டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன். அதுக்கே கோபப்படுறீங்க. கொஞ்சம் பாரு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ணுங்க?
இல்லாமல் கொஞ்சம் லைனாக நின்றுக்கோங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. இது சப்பா பீட்டு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். கவலை இல்ல போடி தங்கம் போ. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போய அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்ம உடனே உத்தி பார்க்கணும். படிக்க கதலடிக்க கொட்டடிக்க குத்தடிக்க குத்தாட்டங்கை தட்ட போடு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எம்டிவில ஒரு பாட்டு போட்டேன், சாங்னா அதான் சாங். என்ன டான்ஸ், என்ன மியூசிக். இது சீன் இன்னொரு வாட்டி போடுங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இரும்பாய் புள்ளியோட பசிய கத்துதியா? ஒரு நல்ல டிஜே சாங்க போட்டு நச்சு குத்தியா? அங்க வர சாமி பிடிக்க பிடிக்க
முன்னாடிதான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. ஒரு பாட்டு போட்டேன் சாங்கடா, அதான் என் சாங். என்ன டான்ஸ், என்ன மியூசிக். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுங்க. கடவுளே, இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, காலம் மாறி போச்சு. கோடை காலத்து என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு பச்ச போது.
மனம் காற்றை போல ஓடும் முறைக்காத கண்கள் தேடும் சில அழகை விழிகள நான் வியந்தேன் இவருடன் சேர்ந்த ஆடு சென்றல்லா அங்க வர சாமி பிடிச்சி ஓடியா பிடிக்க பிடிக்க நான் தந்த ஜோடி தமிழ் இஸ் மை மதர் ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் அட ஒதுங்கடா சங்கு நான் தந்த ஜோடி கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங் ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங் என்ன பொழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே Mixed by DJ Killer Bass.
இவங்க இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் 24 மணி நேரமும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் பண்ணினேன். மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிங்க சார், நன்றிங்கம்மா. வெறும் வார்த்தை கிடையாது. இந்த பள்ளிக்கு முதுகெலும்பு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முடிய போகுது. நேஷனல் ஆனந்தம் போடும்போது தயவு செய்து அனைவரும் எழுந்து நிற்கணும். ஒரு ப்ரோக்ராம்னா நாங்கள் எவ்வளோ